நினைக்காத. இன்னைக்கு ஆனியன் பராத்தா செய்யலாம். அது உள்ள வைக்க ஸ்டஃபிங் ஆனியன் மசாலாவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு 1 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. சீரகம் போட்டுக்கலாம், தனியா நசுக்குனது போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், டீ போட்டுக்கலாம், மிளகாய் பொடியாக நறுக்குனது 2 போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம் ஒரு 4லேருந்து 5, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம், எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடியாக இருக்கு நறுக்குனதை, சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் கடலை மாவு அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு 1/2 ஸ்பூன், சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். அப்புறம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆனியன் பராத்தாக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு திரட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ண ஆனியன் மசாலாவை இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மசாலா வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மடிச்சுக்கலாம். கோன் ஷேப்பில் இந்த பக்கம் மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க பெண்டையை இடியும் மடிச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை கொஞ்சம் திரட்டிக்கலாம். திரட்டிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டாக பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரவுண்டாக திரட்டிக்கலாம். திரட்டிட்டு நடுவில் வெங்காய ஸ்டஃபிங்கை வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சு மசாலா. நம்ம இப்போ மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுப்போம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுக்கலாம். எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். கடைசியில் இந்த ஷேப்புக்கு வந்தால் ஓகே. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சுக்கலாம். கொஞ்சம் வெள்ளை எள்ளு வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணதை வச்சுக்கலாம். வச்சுட்டு திரட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்ல இதை நம்ம திரட்டினதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி 2 பக்கமாக வேக வச்சா எடுத்தா நம்மளோட ஆனியன் பராத்தா ரெடி. பார்க்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் போட்டாச்சு. இந்த பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம். திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் பராத்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் சேனல் பார்க்குங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்கரேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் புது புது ரெசிபீஸாக போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.